சிவபுராணத்துக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? சிவபுராணம் சிவபுராணம் முதல் 5 வரிக்கான மறைமலடிகள் குறிப்புரை பார்க்க போகிறோம். சிவன் என்ற சொல் எல்லாம் வல்ல ஆண்டவனை உணர்த்துகிறது. நமஸ்னுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? நமஸ்னா வணக்கம்னு சொன்னோம், அப்படிதானே? அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வா. இப்போ சிவனுக்கு வணக்கம் நமசிவாய, சிவனுக்கு என் வணக்கம்னு சொன்னாரா? அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு மறைமலையடிகள். அந்த சிவன் அப்போ எடுக்கும்போதே மாணிக்க வாசகர்கிட்ட என்ன குணம் இல்லை, நான்கிற எண்ணமே இல்லை. அது எவ்வளோ பெரிய செய்தி. அப்போ ஆன்மாவை அவர் அங்கே காட்டுறாரா காட்டலையா? காட்டுறாரு. நமஸ்காரம் யார் சொல்லுவா? இதெல்லாம் ரகசியம் மறைமலையடிகள் சொல்கிறார். அதாவது சிவன் என்பது இறைவனை குறித்தது, நமஸ் என்பது அடிமைத்தன்மையுடைய எதை குறித்தது? வணக்கத்தையும் குறித்தது. எதையும் குறிக்குது? உயிரையும் குறிக்குது. உயிரையும் குறிக்குது. சிவனுக்கு வணக்கம்னு சொன்னவர் சிவனுக்கு என் வணக்கம்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் ஆன்மா தனியாக நிற்குது. ஆனால் மாணிக்க வாசகர் நிலை யாரோடு தனியாக நிற்கிற நிலை கிடையாது. ஆன்மாவோடைய இறைவனை விட்டு தனித்திருக்கிற நிலை யாருக்கு கிடையாது. அதனால் அவர் என்கிற வார்த்தையை என்ன செய்யலை. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியா, வியப்பான ஆராய்ச்சி. அதை இதில் பதிவு பண்ணுறார். அடிமைத்தரமுடைய ஆன்மாவையும் அந்த சொல் குறித்தது. இறைவனுக்கு வணக்கம் சொல்லுவதற்கு உரியது உயிர். வடமொழியில் அகம் சிவம் நமாமி அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. அகம் சிவம் நமாமி, அதற்கு பொருள் நான் சிவனை வணங்குகிறேன். வடமொழி மரபில் இந்த அடிமை பண்பு அதிகமாக சொல்ல வேண்டியது கிடையாது. அதனால் அங்கே எது வெளிப்படையாக இருக்குது? அகம்னா நான் அர்த்தம், அகங்காரம், அகம். ஆனால் அதை எடுத்து பயன்படுத்தும் போது மாணிக்க வாசகர் எந்த வார்த்தையை தூக்கிடுறாரு? நான்கிற வார்த்தையை தூக்குறார். அகம் என்னும் சொல்லையும் அது கொண்டு முடியும் நமாமி வணங்குகிறேன் என்னும் சொல்லையும் விடுத்து, அந்த ரெண்டையும் விட்டுட்டார். வடமொழியிலிருந்து விட்டுட்டு நமசிவாய சிவனுக்கு வணக்கம்னு முடிச்சிட்டார். அகம்னாலும் நான் வந்துருங்குதுங்க, நமாமின்னா வணங்குகிறேன். ரெண்டு இடத்துலையும் எது வெளிப்படுது? ஆன்மா வெளிப்படுது. எதை காட்ட வேண்டாம்னு ஆசைப்பட்டார் அவர்? நம்ம இருப்பையை ஊன்கட்டு உயிர் இருப்பை தெரியக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார். அதனால் என்ன சொன்னாராம்? நம சிவாய, சிவனுக்கு வணக்கம். யார் வணங்குறா, எதுக்கு வணங்குறா? ஒன்றும் கிடையாது. பெரிய ஆராய்ச்சியில் மட்டும் பயன்படுத்தி ஒரு சொற்றொடரை அமைத்தார். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பேரின்பத்தை அடைய விரும்பும் உயிருக்கு யான் என்ற உணர்வும் எனது என்ற உணர்வும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நானே முதல்வன்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யார் தான் முதல்வன்? இறைவன் முதல்வன்கிற எண்ணம் தான் இருக்கணும். நானே முதல்வன் என்பது அகப்பற்று, பொருள் மேல் வைக்கிற பற்று புறப்பற்று. இந்த அகப்பற்றும் புறப்பற்றும் கூடாதுங்கிறத நமசிவாயங்கிற வார்த்தையிலேயே முடிச்சிட்டார். அகம் என்ற சொல்லும் வணங்குகிறேனுங்கிற சொல்லும் இருந்துச்சுன்னா, இல்லை அகம் என்ற சொல்லும் நமாமிங்கிற சொல்லும் இருந்ததுன்னா, அது ஒரு வகையில் என்ன பற்ற வெளிக்காட்டுது? புறப்பற்றையும் வெளியே காட்டுது. அது இல்லாமல் ஒரு தொடர் அமைச்சாராம் நமசிவாய.
ஆனால் உண்மையில் அது எப்படி இருக்குது? அகம் சிவம் நமாமி, அதை மாத்துறாரு என்று உரை எழுதுகிறார். இறைவனுக்கு அடங்கி இருத்தலை இதன் மூலம் குறித்தார். இறைவனிடத்தில் பேரின்பம் இருக்கிறது, ஆன்மாக்களிடத்தில் அது இல்லை. இந்த பேரின்பம் இல்லாத உயிர் தன்னைத்தானே மேலாக நினைத்தால் அதற்கு பெயர் செருக்கு. அந்த செருக்கினால் துன்பம் வருமே தவிர என்ன வராது? இன்பம் வராது. அதனால் நான் சிவனை வணங்குகிறேன் என்று சொல்லாமல் சிவனுக்கு வணக்கம் என்று சொன்னார். சிவனுக்கு வணக்கம் என்று சொன்னார். அதை நமச்சிவாய என்ற மந்திரத்தினால சொன்னார். சிவஞான போதத்தில் ஒரு வெண்பா இருக்குது. இப்போ தான் நீங்கள்லாம் சந்தேகம் கேட்டீங்க, நானும் இப்போ தான் நடத்திட்டு வந்தேன். நான் அவன் என்று எண்ணினார்க்கு. அது கஷ்டம், அது பொருளே சொல்ல முடியாது. அதை உரையில் வச்சிருக்கிறார். நான் அவன் எண்ணினார்க்கு நாடு மூலம் உண்டாதல். இறைவன் இருக்கிறாரு, நானும் இருக்கிறாங்கிற உணர்வு ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு தன்னிருப்பு தெரிய யாரை அனுபவிக்க முடியாது, முடியாது. அவனுக்கு யார் இருப்பே தெரியக்கூடாது, தன் இருப்பே தெரியக்கூடாது. நானவன் என்று எண்ணினாருக்கு வீட்டில் போய் தேடுங்க. சிவஞான போதத்தில் 10ஆம் நூற்பாவில் இருக்கிறதா நினைக்கிறேன். நான் அவன் எண்ணினாருக்கு நாடு மூலம் உண்டாதல் தானென ஒன்று இன்றியே. நான்கிற ஒன்று இருக்கக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசித்து மாணிக்கவாசகர் அகம் சிவம் நமாமியே என்ன பண்ணிட்டாரு? நமசிவாயன்னு பண்ணிட்டார். நமசிவாய சிவதராய அப்படின்னு ஒரு தொடர், இன்னொரு, அது நேற்று அந்த தொடர் சொன்னோம். நமசிவாய சிவதராய. தானென ஒன்று இன்றியே தானதுவாய் நானென ஒன்றில்லை என்று தானே எனுமவரை தன்னடி வைத்தல இல்லென்று தானாம் இறை. சிவஞான போதத்தில் இந்த வெண்பா இருக்குது. வீட்டில் போய் எடுத்து இதில் பொருத்தி படிக்கணும். கண்ணும் ஒளியுடைய பொருள், சூரியனும் ஒளியுடைய பொருள். ஆனால் பிற ஒளியின்றி கண் பார்க்காது. குறிப்பாக சூரிய ஒளியின்றி எதால் பார்க்க முடியாது? கண்ணால் பார்க்க முடியாது. சூரிய ஒளி தானே விளங்கும், கண் ஒளியையும் விளக்கும். இறைவன் தானே அறிவுடையவன், யாருடைய அறிவையும் விளக்குவார், அறிவையும் விளக்குவார். சைவ சித்தாந்தம் திருவாசகத்தில் எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள். இதையெல்லாம் யாராவது சொல்லி நான் என் லைஃப்பில் 42 வருஷங்கிறேன்ல கேட்டதே கிடையாது. ஆனால் இதை நான் பல தடவை பேசியிருக்கேன். இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, பெருமாள் புதூரில் நான் பண்ண எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கல்ல. பெருமாள் பாப்பாத்தி அக்கா வீடு, அதுக்கு எழுத்தால் 10 வருஷத்துக்கு முந்தி இதை அப்படியே பேச ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் என்னுடைய லைஃப்பில் இதை யாரும் பேசி கேட்டதில்லை. சும்மா அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல விக்ஸு தடவி முடிஞ்சால் சொரிஞ்சு விடுவானுங்க, அவ்வளோதான். நம்ம ஆட்கள் சைவம் பேசுகிறேங்கிற பேரில் அதான் நடந்துகிட்ருக்கு. என்ன செய்கிறதில்ல, ஆழமாக கைத்தட்டுறதில் வந்தோமா பேசணுமா கவர் வாங்கினோமா. ஒரு அம்மா சொல்லிச்சதில்ல, எங்கே சொல்லிச்சு, ஒரு வரம் உங்களுக்கு இறைவன் உங்களையெல்லாம் பாராட்டணும். 15 நிமிஷத்துக்கு முந்தி உள்ளது எல்லாம் மறந்துடுது. இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் சூர்யாவுக்கு வந்த மாதிரி. சூர்யாவுக்கு 15 நிமிஷம், உங்களுக்கு 14 நிமிஷம். நான் எனக்கெல்லாம் அந்த வாழ்க்கையில் நடந்து முழுவதும் அப்படியே 60 வயசுக்கு மேலே ஆகுதுன்னா 3 வயசு 4 வயசுக்கு மேலே நடந்தது எல்லாம் அப்படியே இப்போ வரைக்கும் கேமராவில் ஓடுற மாதிரி ஓடுது. எங்கே அப்படி ஒரு அம்மா சொல்லிச்சுது,
இப்போ ஒரு அம்மா வந்து நம்ம ஊரில் ஒரு கோயிலில் பேசிடலாங்க. ஒரு அம்மா பாடம் பேசினீங்கன்னா கேட்டு பழகினீங்கன்னா நினைவாற்றல் ஓவராகும். வர வர ரொம்ப ஓவராகும். போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். என்ன எழுதுனீங்க? கண்ணு என்ன பண்ணும்? கயலை மகதி கயல் வரலையா? மகதி சைலண்டில் போட்டு வைங்க. இல்லைன்னா அது தலை சுற்றிட்டு ஏதோ பண்ணுவாங்கல்ல, அதை பண்ணுங்க. லட்சுமி முதல்ல திருமுறை என்ன சொன்னேன்? சூரிய ஒளி கண்ணுக்கும் ஒளி கொடுக்கும், தானே விளங்கும், அதுபோல இறைவன். அதுபோல யாரு? இறைவன். இறைவனும் அறிவுடையவன், உயிரும் அறிவுடையது. உயிர் அறிவித்தால் அறியும், இறைவன் தானே அறிவான். தானே அறிவான். இறைவனை விட்டு உயிர் தனித்து நிற்க நினைத்தால் அது தன்னை அறியாது. அழகான இடம். சூரியனை விட்டு கண்ணு விலகிச்சுன்னா கண்ணுக்கு என்ன போயிடும்? ஏற்கனவே ஒளி போகாது, அதுக்கு பார்க்கும் திறன் இருக்கும், பொருளை பார்க்க முடியாது. இறைவனை விட்டு உயிர் தனித்து நினைச்சுன்னா அதுக்கு அறிவு விளக்கம் கிடையாது. இந்த அடிப்படை காரணத்தை வச்சு தான் உயிர் இறைவனிலிருந்து தன்னை தனித்து பார்த்ததுன்னா அதுக்கு தன்னை அறிகின்ற அறிவு இல்லாமல் போயிடும். அதனால தான் அது தன்னையும் அறியாது, தன் தலைவனே அறியாது. இப்போ கூட நம்ம மேலே இந்த வெளிநாட்டு வகுப்புக்கு தன்னையும் அறியாது தலைவனே அறியாதுன்னு பதிஞ்சோமல்ல, அறியாது. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் என்னது என்ன சொன்னார்? நமஸ் சிவாய. எப்படி சொல்லியிருக்கலாம்? அகம் சிவம் நமாமிங்கிறத அப்படியே மொழிபெயர்த்து போட்டிருக்கலாம். யார் நினச்சிருந்தா? அவர் இது தமிழ் வேதம், இதை அவர் வடமொழி வேத அடிப்படையில் தொடங்கணும், இதுவும் ஒரு வேதம்னு ஆசைப்பட்டு தான் நமசிவாயன்னு தொடங்குறார். இது தமிழ் வேதம் திருவாசகம், இதையே நம்ம வடமொழி அடிப்படையில் தொடங்கலான்னு தொடங்குறார். ஆனால் வேதத்தையே இவர் என்ன செய்கிறார்? மோல்டு பண்ணுறார். வேதத்தில் இந்த நான் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பெரிய கான்செப்ட் கிடையாது. சைவத்தில் என்ன இருக்கக்கூடாது? அதனால் இந்த நான் என்பது இருந்தால், சூரியன் தன் இருப்பை உணர்ந்தால், கண் தன் இருப்பை உணர்ந்தால் சூரியனுடைய உதவி அதுக்கு கிடைச்சி ஆகணும். ஆன்மா தன்னை தனித்து பார்த்தால் அதுக்கு எந்த ஒரு அறிவும் என்ன செய்யாது? நிகழாது. யாரோட ஒன்றி இருந்தால் தான் நிகழும். கண்ணுக்கு ஒளி சூரியன் கூட சேர்ந்தா, ஆன்மாவுக்கு ஒளி இறைவனோட சேர்ந்தா, தான் தனித்திருக்கிற இருப்பை உணராமல் இருந்தால் தான் ஒளி. இதெல்லாம் மனதில் வச்சு தான் இப்படி சொன்னாராம். இதுக்கு ஒரு அழகான பாட்டு சொன்னார். தாயுமானவர் பாடல், அழகான பாட்டு. அருளால் எவையும் பார் என்றான், பார் என்றான். தாயுமானவர் சொல்கிறார், இறைவன் என்ன சொல்கிறாராம்? எல்லாத்தையும் எதால பாரு? அருளால் எவையும் பாரென்றான் அத்தை. முதல் வரி அத்தைனா அதைன்னு அர்த்தம். ரெண்டாவது வரி அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். சூப்பர் பாட்டு. அருளால் எவையும் பாரென்றான் அத்தை, அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். மூணாவது வரி இருளான பொருள் கண்டது அல்லால் எல்லாமே இருட்டாதான் தெரிஞ்சுதுங்கிறார். பார்த்த பொருளெல்லாம் இருளான பொருள். இருளான பொருள்னா அறியாமையை தர்ற பொருள். சொத்து பெருசாக தெரியுது, பணம் பெருசாக தெரியுது, நகை பெருசாக தெரியுது, வீடு பெருசாக தெரியுது, உடை பெருசாக தெரியுது. எல்லாமே என்ன பொருள்? இருளான பொருள்னா என்ன அர்த்தம்? பிறவியை தருள பொருளெல்லாம் என்ன பொருள்? இருளான பொருள். அருளால் எவையும் பாரென்றான் அத்தை, அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டது அல்லால் கண்ட. அடுத்த வரி கண்ட. அடுத்த வரி சொல்ல போகிறேன். என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி.
என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. இன்றைக்கி வகுப்புக்கு வந்ததுக்கு இந்த ஒரு மந்திரம் படித்ததுக்கு நீங்கள் சந்தோஷப்படலாம். எவ்வளோ சூப்பர் மந்திரம் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதினா தானே சொல்கிறதுக்கு. அருளால் எவையும் பாரென்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாளை பார்த்தேன் இருளானது பொருள் கண்டு இருளான தூ கிடையாது, இருளான பொருள் கண்டது அல்லால் கண்ட என்னையும் கண்டிலே என்னேடி தோழி. தோழி இவ்வளோ நேரம் பேசின செய்தியெல்லாம் அதில் வந்துட்டு தான். இந்த பாடல் கருத்தை உள்வாங்கி கொண்டால் மாணிக்க வாசகர் ஏன் அந்த சிவனுக்கு வணக்கங்கிற இடத்துல நான்கிறத வைக்கலைங்கிறது புரிஞ்சிருக்கும். ரெண்டே எழுத்துக்காகத்தான் நான் 30 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த எழுத்துக்காக? நான் அதுக்காக பேசிக்கிறேன். அடுத்து ஒரு உண்மை விளக்க பாடல் கொடுத்துருக்கிறார். முத்திதனில் 3 முதலும் ஒளிய கேள். உண்மை விளக்கம்னு போட்டுக்கிடுங்க. சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள் அப்பா நீங்கிற பாட்டு. உண்மை விளக்கம். முத்திதனில் 3 முதலும் ஒளிய கேள். அந்த மந்திரத்தை இதில் சேர்த்து அதற்கு பொருள் சொல்லியிருக்கிறார். இப்போ தான் எதிலிருந்து வெளியே வர்றாருன்னா நமசிவாயங்கிறது வெளியே வர்றார். இப்போ நமச்சிவாயங்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருள்லாம் பார்க்கலாங்கிறாரு. இதை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்ததுக்கு வேறு ஒரு காரணம். இந்த ஆகமங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவார். அது நமக்கு தெரியாத விளக்கமெல்லாம் சொல்லுவார். அதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன். ஆனாலும் உங்களுக்கு இதுவே எவ்வளோ பெரிய விளக்கம் என்ன? எவ்வளோ பெரிய விளக்கம், எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியான விஷயம். அதற்கு பிறகு நமச்சிவாய் என்னும் மந்திரத்தில் சிவன் என்னும் மொழி முதற்கடவுள் சிறந்த பெயராக வைக்கப்பட்டது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதில் என்னென்ன பொருள்லாம் வருதுங்கிறத சொல்கிறார். அதை நம்ம நோட்டு போட்டு எழுதி நடத்தினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த பகுதிக்கு போகலாம். சிவா திருச்சிற்றம்பலம்.